Watch full episodes. Subscribe now. நீ எவ்ளோ அழகா இருக்க. நீ என்கிட்டயே இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். வாங்க ராஜகுமாரி, சாப்பிடுறதுக்காக மகாராஜா உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. எதுக்குமா இப்படி பண்ற? தினமும் இரவு சாப்பிடுறதுக்கு லேட்டாவே வர்றீங்க. நீ நேரத்துக்கு சரியா சாப்பிடலன்னா நீ எப்படி பெரியவளாவ? என்ன சாப்பிட்டாச்சா? அப்பா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் எது வேணாலும் கேட்கலாம் இல்லையா? சொல்லுங்கப்பா. கேளுமா, உனக்கு என்னத்தான் வேணும்? சந்திரன். சந்திரனா? இல்ல, என்னால உனக்கு சந்திரனை கொண்டு வந்து கொடுக்க முடியாதுன்னு நான் முதல்லயே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அது நமதும் இல்ல, மத்தவங்களதும் கிடையாது. அது இந்த உலகத்து சொத்து, ரொம்ப தூரத்துல இருக்கு. சந்திரன். என்னம்மா சின்ன குழந்தை மாதிரியே அடம் பிடிக்கிறியே? குழந்தைங்க இப்படிதான் அடம் பிடிக்கும். போதும், வாய மூடு. நீ சந்திரனை தவிர என்ன வேணாலும் கேளு. ஒழுங்கா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குற வழிய பாரு. சந்திரன் சந்திரன் சந்திரன். எனக்கு சந்திரன் கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பாடு தண்ணி எதையும் தொடக்கூட மாட்டேன். இப்ப நான் சந்திரனை பார்க்கிறதுக்காக வெளியே போக போறேன். அவளுக்கு சந்திரன் தான் வேணுமா? இல்லன்னா அவ சாப்பாட்ட தொட மாட்டாளாம். அது நடக்காத காரியமாச்சே. அதானே. நான் அவகிட்ட பேசி பார்க்கட்டுமா? அவங்க சாப்பாடு தண்ணி ரெண்டையும் தொடக்கூட மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க யார் கூடவும் பேசவும் மாட்டேங்கிறாங்க. அது சரி, நீ இங்கதான் இருக்கியா? யாராவது இப்படிதான் பிறந்த நாளை கொண்டாடுவாங்களா என்ன? பீம், நீ வந்துட்டியா? உனக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உன் பிறந்த நாள் அன்னைக்கு உனக்கு வித்தியாசமான பரிசை நான் கொடுக்க போறேன். நான் உன்னை சந்திரனுக்கு கூட்டிட்டு போவேன். அப்படி போகணும்னா நீ எங்களுக்கு சுவையான சாப்பாடு போட வேண்டி இருக்கும். புரிஞ்சுதா? நான் சந்திரனையும் பக்கத்திலே வச்சுக்க ஆசைப்படுறேன். முதல்ல ஒன்னு சொல்ற, புரிஞ்சுக்க. சந்திரன் எல்லா குழந்தைங்களுக்கும் சொந்தமானது. அத கொண்டு வந்து நீ உன்கிட்ட வச்சுக்கிட்டா உலகத்துல இருக்கிற மத்த குழந்தைங்களால அதை பார்க்கவே முடியாம போயிடுமே. அந்த நேரத்துல நீ வருத்தப்படுற மாதிரி தானே பாவம் அந்த குழந்தைங்களும் வருத்தப்படும். நான் என்னோட தப்ப ஒத்துக்கிறேன். நாம எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறமா சந்திரனை பார்க்க போலாம். உனக்கு ரொம்ப நன்றி பீம். இது எப்படி முடியும் பீம்? மகாராஜா, என்ன இது? வீணா வருத்தப்படாதீங்க. எனக்கு ஒரு நண்பன் இருக்கான். என்ன மதிச்சு வந்ததுக்கு நன்றி நண்பா. உன்னை பார்த்ததிலே எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி பீம். பீம், என்ன ஆச்சு? உன்னோட நண்பர்கள் தயாரா இருக்காங்களா? ஒருவேளை
ரெண்டுமே இருக்கலாம். சரியா சொன்ன. முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. விண்வெளியில இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. நட்சத்திரத்துல மட்டும்தான் பகல் இருக்கும். அப்புறம் அதை விட ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இடம் இருட்டா ஆகிடும். அதத்தான் நீங்க இரவுன்னு சொல்றீங்க. நாங்க அத எப்பவுமே இருட்டுன்னு தான் சொல்லுவோம். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சீக்கிரம் இங்க வாங்க. இது என்னது தெரியுதா? இதுதான் உங்களோட பூமி. அதோ அங்க பாத்தீங்களா, பெருசா ஒளி தெரியுதே. உங்க பாஷையில அதுதான் சூரியன். அங்க பகலாகவும் மத்த இடங்கள்ல இரவாகவும் இருக்கும். சூரிய ஒளி உங்க பூமியில இப்படித்தான் விழும். அதனாலதான் இரவு நேரமாக இருக்கு. இப்ப நாம சூரிய ஒளி இருக்கிற இடத்தை விட்டுட்டு இப்ப நாம இருட்டா இருக்கிற இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அந்த இடம் ரொம்ப தூரமா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அது எந்த இடம்னு சரியா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சந்திரன். இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த சந்திரன்ல காற்று கிடையாது. இந்த சின்ன மாத்திரைய போட்டுக்கிட்டீங்கன்னா சந்திரன்ல இறங்கினாலும் உங்களுக்கு காற்று தேவைப்படாது. நான் இங்கேயே இருந்து ராக்கெட்டை பாத்துக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதை. என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே இறங்கி நல்லா சுத்தி பாருங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் இங்கேயே வந்து சேர்ந்துருங்க. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு பீம். ஒரு வழியா என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. ரொம்ப ஆபத்தும் கூட. ஆபத்து, ஆபத்து. உடனே திரும்பி வாங்க. வாங்க போலாம். இப்ப நாம இங்க இருந்து எப்படிதான் போறது? இப்ப நம்ம என்ன பண்றது? வாங்க நாம தாண்டலாம். பள்ளம் பெருசா இருக்கு, தாண்ட முடியாது. பயப்படாதீங்க, சந்திரன் நமக்கு உதவி செய்வாரு. 3, 2, 1 தாண்டிட்ட. ஆயுதத்தில் 2 பேரும் வல்லவர்கள். அதனால ஆயுதம் இல்லாம சண்டை போடலாம். இதுதான் சரி. நான் போய் அவன் கூட சண்டை போடுறேன். வேண்டாம் பீம், வேண்டாம். அவன் கூட என்னாலதான் சண்டை போட முடியும். இல்ல, ராக்கெட்ல நீதான் இருக்கணும். என்ன செய்யறது? முதல்ல அவன் ஒரு எந்திரன்றத மறந்துடாத. அவனோட தலைக்கு மேல ஏறி அவனோட 2 கொம்புகளையும் இணைச்சனா அவன் செயல் இழந்துடுவான்.
இப்ப சொல்லு என் அன்பு மகளே, உனக்கு அந்த சந்திரன் பிடிச்சதா? எனக்கு சந்திரன் பிடிச்சிருக்கு, ஆனா நான் என்னோட பூமியை தான் அதிகமா விரும்புறேன். Wait a minute. Where can I find all these awesome episodes? Just click on the search bar, tap the little mic symbol, and say loud and clear, Shoto Bean full episodes, and boom, a world full of your favorite episodes appears. Don't forget to like,